ஐஃபை ஸ்பேஸ்ல எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அண்ட் ஆக்டிவேஷன் பண்றது இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐஃபை ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் டொனேஷன் கான்செப்ட், குளோபல் டொனேஷன் ரெசிப்ரோக்கல் கான்செப்ட்ன்றதுனால நம்ம வந்து யூஎஸ்டிடி கிரிப்டோ கரன்சி தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறதுனால இது வெப்3 டெக்னாலஜி அப்படின்றதுனால நம்ம கிரிப்டோ வேலட் யூஸ் பண்ணி அந்த டேப் மூலியமா தான் நம்ம இந்த சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய கிரிப்டோ வேலட் இருக்கு. நம்ம வந்து சேஃப் பால் யூஸ் பண்ண போறோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ சேஃப் பால் உங்களோட பிளே ஸ்டோர் இல்லைன்னா ஐஃபோன்னா உங்களோட ஆப் ஸ்டோர் போயிட்டு சேஃப் பால் SAFEPAL சேஃப் பால் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டட் சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் கேட்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை கொடுங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும். மறுபடியும் அந்த அதே 6 டிஜிட் நம்பர் கரெக்டாக கொடுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் மொபைலில் வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பேட்டர்ன் அப்படியே கொடுங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட டோல் ஃப்ரேஸ் ஒரு செக்யூரிட்டியான ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வேலெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் அ நியூ வேலட் இல்லை ஆட் அ நியூ வேலட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த வேலெட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஒரு தடவை கேட்கும். அந்த பாஸ்வேர்டு அதை நீங்கள் தானா அப்படின்றதுக்காக அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த 12 ஃப்ரேஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். ஓகேன்னு சொல்லுங்கள். 12 ஃப்ரேஸ் உங்களுக்கு காட்டும். இந்த 12 வார்த்தை அதே வரிசையில் அதே ஆர்டரில் வந்து நோட் பண்ணி வைங்க. ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி சேஃபாக வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேனே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா வராது. சரி என்கிட்ட தான் இன்னொரு மொபைல் இருக்கு, அதை வச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ அந்த மொபைல் காணாமல் போச்சுன்னா நம்மளுக்கு இந்த 12 ஃப்ரேஸும் நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு ஐஸ்பேஸ் டொனேஷனில் வந்து நிறைய எவ்வளோ காசு வந்திருந்தாலும் அதை வந்து எடுக்க முடியாமல் போயிடும். யாரும் அதை அனுபவிக்க முடியாது. அதனால கட்டாயமாக இந்த 12 ஃப்ரேஸை ஒரு நோட்டில் எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. சரி எழுதிட்டேன் சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ அந்த 12 ஃப்ரேஸ் வேர்டு உங்களுக்கு கீழே காட்டும். அந்த வேர்டை அதே வரிசையில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது மேலே போய் உக்காந்துரும். இந்த மாதிரி உக்காந்துரும். ஸோ அந்த 12 வார்த்தையும் அதே ஆர்டரில் இங்கே செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபைன்னு சொல்லுங்கள். வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வேலெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. வேலெட்டுக்கு நீ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். யூஸ்வலாக வந்து ஒரு ஐடி போட்டு வருவாங்க. சில பேர் வந்து சாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு. சாம்னா வந்து 1+5 ஒரு ஐடி போட்டு அந்த ஒரு ஐடி கீழே 5 ஐடி போடுவாங்க. அப்படி போடுற பட்சத்தில் வந்து அதுக்கு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இது என்னோட 2வது ஐடி, 3வது ஐடி, 5வது ஐடின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு அதில் நேம் கொடுத்து 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். ஸோ நம்ம நேம் கொடுத்துட்றோம். நேம் கொடுத்த பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடும். உங்கள் வேலட் பேர் மேலே காட்டும். அதில் வந்து கீழே இருக்கிற டோக்கன்ஸ் பை டிஃபால்ட்டாக சில டோக்கன்ஸ் அதில் காயின்ஸ் ஆட் ஆகி காட்டும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா நமக்கு ஒரு 2 காயின் வந்து முக்கியமாக தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பாலிகான். இந்த பாலிகன் வந்து நம்மளுக்கு கேஸ் ஃபீஸுக்கு பயன்படுத்துவோம். ஸோ அதனால ஒரு பாலிகன் 2 பாலிகன் நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட பாலிகன் நெட்வொர்க் பிளாக் செயினில் தான் ஐஃபை ஸ்பேஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதனால பாலிகன் நெட்வொர்க்கு, பாலிகன் வந்து கேஸ் ஃபீஸுக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி. யூஎஸ்டிடியில் நிறைய யூஎஸ்டிடி இருக்கும். BEP20 இருக்கும், TRC20 இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ERC இருக்கும். நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடியது என்னன்னா அதே பிளாக் செயின், பாலிகான் பிளாக் செயின். ஸோ யூஎஸ்டிடி பாலிகன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து யூஎஸ்டிடி பக்கத்தில் அந்த பாலிகன் சிம்பிள் இருக்கும். இந்த 2 இது உங்களுக்கு இருந்தால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி மேனேஜ் காயின்ஸில் ரிமூவ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இது 2 மட்டும் போதும். சரி சார், இப்போ என்ன வேலை முடிஞ்சிருச்சு? நீங்கள் சேஃப் பாலை இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஆக்டிவேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒருத்தர் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பார். சரிங்களா? அந்த ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணிட்டு
இந்த 3வது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ்ல அந்த அட்ரஸை நீங்க பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம அவரோட ரெஃபரல் லிங்க் கீழ ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதை பண்ணணும். இங்க நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம அந்த அட்ரஸ் கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன நெட்வொர்க்ல இருக்கிறோன்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து பாலிகன் நெட்வொர்க்ல தான் இது ஒர்க் ஆகும். ஸோ பாலிகன் நெட்வொர்க்ல தான் இருக்குதான்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலட்டையும் நம்மளோட ஐஸ்பேஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். நம்மளோட அட்ரஸையும் இந்த ஐஸ்பேஸையும் கனெக்ட் பண்ண போறோம். அப்போ கனெக்ட் வேலட்னு கிளிக் பண்ணுங்க. கனெக்ட் வேலட் கிளிக் பண்ணிட்ட பிறகு என்ன சார் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னா, அந்த கனெக்ட் வேலட் கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல ரைட் ஹேண்ட் சைடுல டாப்ல ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வரும். அதுல வந்து நம்ம சேஃப் பேல சூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த சேஃப் ஃபைல கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்போ நீங்க பாஸ்வேர்டோ, ஃபேஸ் ஐடியோ, பேட்டர்னோ இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆகிட்டு நீங்க வந்து இப்ப இன்ஆக்டிவ் டோனரா நீங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. இப்போ இன்ஆக்டிவ் டோனர்ல இருந்தே நீங்க உங்களோட ரெஃபரல் லிங்க் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சார் நான் வந்து ஆக்டிவ் டோனராகவே நான் மாறுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், பாலிகன் ஒரு பாலிகன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி ஒரு 51 யூஎஸ்டிடி கொண்டு வந்துருக்கு. ரொம்ப சுகுர்ரா 50ன்னு வச்சீங்கன்னா சம்டைம்ஸ் முன்ன பின்ன இருக்கும். அந்த யூஎஸ்டிடியோட கன்வர்ஷன் முன்ன பின்ன இருக்கும். அப்ப 49.99 இருந்தா கூட அது ஆக்டிவேஷன் ஆகாது. அதனால நீங்க ஒரு 51 இல்லைன்னா 50.5 வச்சுக்கிட்டா கூட ஒரு போதுமானது தான். கேஸ் ஃபீஸ்க்கு ஒரு பாலிகன் வச்சுக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். இப்போ நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணிட்டீங்க, ஆக்டிவ் டோனர் ஆயிட்டீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்டிவ் டோனருக்கு 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க உங்களோட ரெஃபரல் லிங்கை கொடுத்து யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அதுல இருந்து 20% கிடைக்கும். ஸோ $10 $10 $10 நீங்க எத்தனை பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். இல்ல சார் இப்போதைக்கு என்னால் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னா கூட நீங்க உங்களோட அப்ளைன் கீழே டைரக்ட்ல பிளேஸ் ஆயிருப்பீங்க, நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. அது மூலியமா உங்களுக்கு 80% உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷன் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வேணுமா இல்லை 2 பெனிஃபிட்டும் சேர்ந்து வேணுமா அப்படின்ட்டு. ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம டீம் வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து நான் ரெஃபரல் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். கமெண்ட்ஸ்லையோ இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஃபுல் சப்போர்ட், ஃபுல் ஜூமு, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறதுனால அதிகமாக உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் பிளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.